ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே மினி விலாக் பார்க்கலாம் வாங்க. காலையில் வந்துட்டு மார்க்கெட் போய்ட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம். இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா குலைவாக வதக்கிக்கிட்டோம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லாதனால நான் ஆட் பண்ணல. ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ சிக்கனை நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அதில் இருக்கிற உப்பு காரம்லாம் இறங்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இது கூட தயிர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தயிர் இல்லை, அதனால் 1/2 லெமன் மட்டும் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா தழை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேகிற அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அரிசி 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பாஸ்மதி அரிசியில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த தேங்காய் எல்லாமே கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க. அதனால் எண்ணெய் ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உடச்சி காய வச்சுருக்கேன். அம்மா ஊரில் தேங்காய் எண்ணெய் ஆட்டுவாங்க, அது கூட இதையும் கொடுத்து ஆட்டிக்க வேண்டியதுதான். இந்த சைடு 4 முட்டை வெந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் வச்சோம், அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு வாரத்துக்கு தேவையான மாவும் ஆட்டியாச்சுங்க. தேங்க்யூ.